சரி. அர்த்தசாஸ்திரம் முதல் அதிகரணம் பயிற்சி பகர்தல். மூன்றாம் பிரகரணம் பொறியடக்கம் குற்றம் கடிதல். ஆறாவது அத்தியாயம். வித்தைகளாலாம் செம்மைக்கு ஏதுவாகிய பொறியடக்கம் காமம், வெகுளி, கடும்பற்றுள்ளம், மானம், மதம், உவகை என்னும் 6 குற்றங்களை கடிதலான் ஆம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் பொறிகள் தத்தம் புலன்களாகிய உரு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை என்பவைகளில் இயற்கையாகவே மாறுபடாமல் நிகழ்தலும், நூற்பொருள் உணர்ந்து ஒழுகலான் நிகழ்தலும் பொறியடக்கமாம். இவ்வெல்லா நூற்பொருள்களும் பொறியடக்கத்துக்கு காரணம் ஆகும். சாணக்கியர் வித்யா வினய ஹேது இந்திரிய ஜயः காம, குரோத, லோப, மான, மத, ஹர்ஷ தியாகாத் காரியः. கர்ண, त्वक्, अक्षि, जिह्वा, घ्राण इन्द्रियाणां सप्त स्पर्श रूप रस गन्धेषु अविप्रतिपत्तिः इन्द्रियजयः சாஸ்திர அனுஷ்டானம் வா. இந்த 2 வரியும் தான் தமிழாக்கியிருக்காங்க. அதுல அவரு கர்ண, தொக்கு, அக்ஷின்னு வரிசைப்படுத்தியிருக்காரு. அதாவது காது, தோல் அப்படின்னு. இவங்க மெய்வாய், கண்மூக்கு, செவின்னு தமிழ் வரிசைப்படுத்தி அதுக்கான விஷயங்களையும் வரிசைப்படுத்தி இருக்காங்க. காம, குரோத, லோப, மான, மத, ஹர்ஷ அது அப்படியே வரிசைப்படுத்தி இருக்காங்க. பொறியடக்கம் எப்படி வரும் அப்படிங்கிறத முதல் வரியில சொல்லி 1:6:2 6வது அத்தியாயம் 2வது இதுல 5 இந்திரியங்கள், 5 இந்திரிய விஷயங்கள்ல போகாம இருக்கிறது இந்திரிய ஜெயம். சாஸ்திர அனுஷ்டானமும் இந்திரிய ஜெயம்தான். 6:3 வர்ற வரியும் இதுல சேர்த்திருக்கு. கிருத்ஸ்னம் ஹி சாஸ்திரம் இதம் இந்திரிய ஜெயக.
எல்லா சாஸ்திரங்களும் இந்த இந்திரிய ஜெயத்துக்காகத்தான இந்திரிய ஜெயம் இருந்தா தான் சாஸ்திரம் வசப்படும். இவங்க இதுக்கெல்லாம் குறிப்பு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பொறியடக்கம் அப்படிங்கிற தலைப்புக்கு குறிப்பு. பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவிகள். அடக்கம் அவை தத்தம் புலனுணர்ச்சியில் திரட்சி இன்றி சேரும். அப்பொறியடக்கம் நூலுணர்ச்சி முதலியவற்றான் அன்றி தானே அமைவது இயற்கையாகும். நூற்கேள்விகளான அமைவது செயற்கையாகும். அதாவது இயல்பாகவே அதுல கட்டுப்பாடு இருந்தா அது இயற்கை. சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும்னு படிச்சதுனால கட்டுப்படுத்தினா அது செயற்கை. இதனை குற்றங்கடிதல் பொறியடக்கமுடைய அரசன் இயல்பு என இரு கூறாக்கி 2 அத்தியாயங்களால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பகை வெறுக்க நீக்கம் என்னும் குற்றங்கடிதலை கூறுகின்றார். பெரியார் இணக்கம் கூறி பின் அதற்கு ஏதுவாகிய பொறியடக்கம் கூறுதலின் பத்திரண இயைபு உண்மை காண்க. சத்சங்கம் மாசற்றார் கேண்மை உத்தமர்கள் உறவை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பொறியடக்கத்தை சொல்றாரு. அதெல்லாம் இருந்ததுன்னா பொறியடக்கம் வரும். பொறியடக்கணும்னு தெரியும். கடும் பற்றுள்ளம் லோபம் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு சொல்றார். பிறர் பொருட்கள் உண்டாம் அவா உலோபம் என்ப. மானம் கருதியது செய்யத்தகாதாயினும் அதனை முடித்தே விடும் தீய குணம். ரோஷம் சொல்லலாம், பிடிவாதம்னு சொல்லலாம். தப்பா இருந்தாலும் செய்யக்கூடிய குணம். மதம் செல்வம் முதலியவற்றான் உண்டாம் செருக்கு. மதம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது கொள்கை அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், அது கொள்கை அப்படின்னு அர்த்தம். இங்க மதம், யானைக்கு மதம் பிடிச்சிட்டுன்னு சொல்றோம். அந்த மதம் அழகு, செல்வம், அந்தஸ்து, பதவி, குடும்பம், இப்படி ஒரு ஆளுக்கு வரக்கூடிய திமிரு இங்க மதம்னு சொல்லியிருக்கு. உவகை ஈண்டு அளவிழந்த நிலையில் உள்ளது. உவகை சந்தோஷம், இன்பம். இன்பம்ன்றது சிறப்பா இருக்கும். அடுத்த குறிப்பு, குற்றங்களை 6 குற்றங்களையும் வரிசைப்படுத்தி இதை கடிதல் அப்படின்னு சொல்றார். அதுக்கு இக்குற்றங்களை முறையே சிறுமை, சினம், இவரல், மாண்பிறந்த மானம்,
செருக்கு, மானா உவகை என்பர் திருவள்ளுவர். திருக்குறள் 44வது அதிகாரம் 1-2வது செய்யுள். திருவள்ளுவருடைய கண்ணோட்டத்துல அவர் இப்படி பிரிக்கிறார். அடுத்தது இயற்கையாக மாறுபடாமல் நிகழ்தல், நூற்பொருள் உணர்ந்து ஒழுகலான் நிகழ்தல் அப்படின்னு பொறியடக்க 2 சொன்னாங்க. அதுக்கு குறிப்பு இயற்கை பொறியடக்கம், செயற்கை பொறியடக்கம். கற்று அடங்கல் ஆற்றுவான் குறள் 130 என்பதும் அது. திருக்குறளையும் படிச்சதுனால ஒருவனுக்கு கட்டுப்பாடுகள் வரும் அப்படிங்கிறத கற்றடங்கல் ஆற்றுவான்னு சொல்லியிருக்கார். அறியாமையினால சில விஷயங்களை செய்யாம இருப்பாங்க. பெரியவங்க சாஸ்திரங்கள்ல அல்லது குருவிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிப்பாங்க. அது செயற்கை. செயற்கை அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு சிறப்பா இல்லை. கற்றடங்கள் ஆற்றுவான் சிறப்பா இருக்கு. முதல்ல உள்ளது இயல்பாக நடக்கிறது, இரண்டாவது உள்ளது விரும்பி செய்கிறது, உணர்ந்து செய்கிறது, திட்டமிட்டு செய்கிறது. திட்டமிடாமல் நடக்கிறத இயற்கைன்னு சொன்னாங்க. திட்டமிட்டு நடக்கிறத செயற்கைன்னு சொல்றது அவ்வளவு சிறப்பா தெரியல. அடுத்தது 9வது, இவ்வெல்லா நூற்பொருளும் பொறியடக்கத்துக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்னதுக்கு, மேற்கொள்ளத்தக்க நூற்பொருள்கள் எல்லாம் பொறியடக்கத்திற்கு காரணம் என்பது கருத்து. ஆன்மீக்ஷிகி, திரையி, வார்த்தா, தண்டம் இதெல்லாம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வரும். தொடர்ந்து, ஓர் அரசன் நாற்புறமும் கடல் சூழ்ந்த இந்நிலவுலக அனைத்துக்கும் தலைவனாயினும் ஆண்டோர் நூற்கு மாறுபட்ட ஒழுக்கமும் பொறியடக்கமின்மையும் உடையனாயின் விரைந்து கேடெய்துவான். தது விருத்திஹி அவசியக இந்திரியக ச ஆதுரந்தஹ அபி ராஜா சத்யஹ வினஷ்யதி. இது சாணக்கியர். சாதுரந்தக அப்படிங்கிறத 4 பக்கமும் கடல் சூழ்ந்து அப்படின்னு அர்த்தம் எடுத்திருக்காங்க. யதா, அதுக்கு சாணக்கியர் ஒரு உதாரணம் சொல்றார். தாண்டக்யக நாம போஜக காமாத் பிராமண கன்யாம் அபிமன்யமானக சபந்து ராஷ்ட்ரஹ வினநாச கராலஸ்ச வைதேக
வைதேகக வைதேகக இதுல என்ன அப்படின்னா, அவருக்கு பட்டியலிட்ட ஆறுக்கும் யார் யாரு அது ஒவ்வொன்னால நாசமா போனாங்க அப்படின்னு சொல்ல வர. பொதுவா இது ஒரு தமிழ் இலக்கியத்திலையும் இருக்கு. யானை தோலுக்காக, பெண் யானையுடைய தழுவலுக்காக மாட்டிக்குது. மீன் தூண்டில் இருக்கிற உணவுக்காக, நாக்குக்காக மாட்டிக்குது. வண்டு பூவினுடைய மனத்துக்காக போய் மாட்டிக்குது. மான் ஒலியினால மாட்டிக்குது. விட்டில் பூச்சி ஒளிய பார்த்து கண்ணுனால மாட்டிக்குது. இப்படியா ஓரிந்திரியங்களுக்காக, ஓரிந்திரியத்துக்கு அடிமையாகிய ஒவ்வொன்றும் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் அப்படி இருக்கும்போது, கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் ஐம்புலனும் ஒன்றொடியால் கண்ணே உள, அஞ்சிந்திரியங்களுக்கும் இடம் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இந்த தாண்டக்கியன் அப்படிங்கிற கதை இவர் சொல்றது தண்டகாரண்யத்தோட சம்பந்தப்பட்ட கதையா அப்படிங்கிறது மகாபாரத், இந்த ராமாயணத்துல பார்க்கணும். அந்த தண்டக்க வனத்துக்கு தான் ராமர் வருவாரு. போஜ குலத்தில் தோன்றிய தாண்டக்கியன் என்பானும் விதேக நாட்டு அரசனாகிய கராளன் என்பானும் காமத்தால் அந்தணர் குலத்து பெண்களை வலிந்து பற்றி உறவினரையும் நாட்டையும் இழந்து தாமும் அழிவெய்தினர். காமத்தினால அழிஞ்சு போனவங்க ரெண்டு ராஜாவுக்கு உதாரணம். தாண்டக்கியனுக்கு என்ன குறிப்பு சொல்றாரு பார்ப்போம். போஜ மரபில் பிறந்தவன் என்று இவ்வாசிரியர் கூறுகின்றார். அவனை பற்றிய வரலாறு தெரியவில்லை. ஆனால் கண்டகன் என்பான் ஒருவன் இக்ஷ்வாகுவின் புதல்வனாய் இந்தியத்திற்கும் சைவனத்திற்கும் இடையே உள்ள நாட்டை ஆண்டான் எனவும், அவன் சுக்கிரன் புதல்வியாகிய அரசையை வலிதிற்புணர்ந்த காரணத்தால் அச்சுக்கிரனால் சபிக்கப்பட்டு தன் நாட்டில் மண்மாறி பொழிய தானும் அழிவெய்தினான் எனவும் பிற நூல்கள் கூறும். சுக்கிர நீதியிலும் காமந்தக நீதியிலும் காமகேட்டிற்கு இவனே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளான். இதுதான் ராமாயண கதை. அடுத்து கோபத்தால நாசமா போனவங்க யாரு? கோபாத் ஜனமேஜய பிராமணேஷு விக்ராந்தः தாலஜங்கஸ்ச பிருகுஷு. இது சாணக்கியர். ஜனமேஜயன் அந்தணர்களோடும் தாலஜங்கன் பிருகு மரபினரோடும், பிருகுவும் நிவர் பிராமணர் தான் கணக்குல வரும், வருணன் பிள்ளை. பிருகு பிருகுருவைவாருணி வருணம் பிதர் உபசசார அப்படிங்கிறது தைத்திரிய உபனிஷத் பிருகுவல்லி. இவர் பையன்தான் இந்த மரபுல வந்ததுதான் சுக்கிரன், இந்த மரபுல வந்ததுதான் லக்ஷ்மி, இந்த மரபுல வந்ததுதான் ஜாமதக்னியான பரசுராமர்.
ஜனமேஜயன் அந்தணர்களோடும் தாளஜங்கன் பிருகுமரவினரோடும் வெகுளியார் கலகம் விளைத்து கேடெய்தினர். அது என்ன கதை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அடுத்து லோபத்தினால, லோபாத் ஐலஸ்ச, ஐலக சாதுர்வர்ணியம் அத்தியாஹாரயமான சௌவீரக ச அஜபிந்து. ஐலனும் ஐலன், இந்த ஐல மீனுங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஐலன், ஐயம் மாதிரி ஐலன். ஐலனும் சௌவீர நாட்டு அரசனாகிய அஜபிந்துவும் உலோபமாகிய கடும்பற்றுள்ளத்தால் 4 வர்ணத்து மக்களிடத்து நின்றும் அளவின்மிக்க பொருளை கவர்ந்து அழிவெய்தினர். கடுமையா வரி போட்டிருப்பாங்க. இலா, இதுவும் ராமாயணத்துல மகாபாரதத்துல வரக்கூடியதான். சந்திர குலத்து மூலவர் அப்படின்னு சொல்லலாம். வைவஸ்வத மனுவுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் இலா. இந்த பரம்பரை தான் சந்திரவம்சமாக போகுது. இலாவினுடைய பிள்ளை ஐலன் அப்படின்னு சொல்றாங்க. தத்திரமாட்டு ஐலன் இளையின் புதல்வன். இளா வைவஸ்வத மனுவின் புதல்வருள் ஒருவன். வைவஸ்வத மனு இக்ஷ்வாகுன்னு போனா சூரிய வம்சம், இளான்னு வந்தா சந்திரவம்சம். அம்பிகையின் தவவனத்தை அறியாமல் அடைந்தமையால் இளை என்னும் பெயர் மடவரல் ஆயினன். அதாவது பார்வதி தேவியினுடைய இடத்துக்குள்ள ஆண்கள் போகக்கூடாது, தெரியாம மீறி போயிட்டான். போனதுனால அவன் பெண் ஆயிட்டான். ஆனா பிறந்தவன் பெண் ஆயிட்டான். அவருக்கு கதை தொடர்ந்து வருது. இளையின் பால் பெண்ணான பிறகு சந்திரன் புதல்வனாகிய புதனுக்கு பிறந்த புரூரவா என்பவனே ஐலனாவான். புரூரவா சந்திர வம்சத்துல மூத்தவர். அதாவது வைவஸ்வமனு இஷ்வாகு அப்படின்னு போன சூரியகுலம், வைவஸ்வமனு ஈழா, புதனுக்கு பிறந்த புரூரவன் முதலா தொடர்ந்து வர்றது சந்திரவம்சம். இந்த புரூரவன் தான் இங்க ஐலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் பொருளாசை மேற்கொண்டு சனற்குமாரர் முதலிய பெரியோர்களின் உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்தணர்களுடைய ரத்தின முதலிய பொருட்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு அது காரணமாக முனிவரால் சபிக்கப்பட்டு அழிவெய்தினான் என்பர். அது ஒரு கதை. அடுத்து மானத்தால் ராவணன் பிறர் மனைவியை கொடாமலும் துரியோதனன் ராஜ்யத்தின் கூறு கொடாமலும் கேடுவிட்டனர். இது ராமாயண மகாபாரத கதை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை. மானாது ராவணக பரதாரான் அப்ரயச்சன் துரியோதனர ராஜ்யாத் அம்சம் ச அப்ரயச்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது மதத்தினால. மதாத் தம்போத்பவ
பூதாவமானி ஹேகயச்ச அர்ஜுனः. பூதௌ அவமானி பூதாவமானி ஹேகயனான கார்த்த வீரியார்ஜுனன். சம்போத்பவன் ஹேகய நாட்டு அரசனாகிய கார்த்த வீரியார்ஜுனனும் மதத்தால் பிறரை அவமதித்து கேடெய்தினர். சம்போத்பவன் இவன் செல்வம் முதலியவற்றால் கழித்து நர நாராயணரால் என்றுதான் பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணனா வராங்க. பங்கமடைந்தவன் 2 ரிஷிகள். ஹர்ஷம் சாடிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற கூட்டம். ஹர்ஷாத் சாணக்கியர் 1, 6, 10வது வரி, 6வது அத்தியாயம் 10வது வரி. ஹர்ஷாத் வாதாபி அகஸ்தியம், வாதாபிஹி அகஸ்தியம், அத்தியாசாதயன் விஷ்ணிசங்கஸ்ச துவைபாயனம் இதி. உவகையால், உவகை அப்படிங்கிறது நல்ல வார்த்தை மாதிரி இருக்கு. அதனால அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறதுக்கு தமிழ்ல பரிகாசம் சொல்லி பார்க்கலாம். உவகை அப்படிங்கிறத இகழ்தல்னு சொல்லலாம். ரொம்ப தமிழாக்கணும்னா அதுல பரிகாசத்தினுடைய அந்த ஒரு தாக்கம் வரல. பரிகாசத்தால் வாதாபி அகஸ்திய முனிவரையும் யாதவ குழுவினர் வியாச முனிவரையும் வஞ்சித்து அழிவெய்தினர். வாதாபி கதையும் நமக்கு தெரியும், வியாச கதையும் நமக்கு தெரியும். இங்கு கூறப்பட்டாரும் பிறருமாகிய பல அரசர்கள் இவ்வரோகை குற்றங்களையும் உடையராய் பொறியடக்கமிலராய் உறவினரையும் நாட்டையும் இழந்து அழிவு எய்தினர். ஏதேச்ச அந்நேச்ச பகவஹ, ஏதேச்ச அந்நேச்ச பகவஹ சத்ரு ஷட்வர்க்கம் ஆஸ்ரிதாக ஸ்வபந்துராஷ்டிராः ராஜானः வினேஷுः அஜிதः இந்திரியாः சத்ருஷட்வர்க்கம் உத்ஸ்ருஜ்ய ஜாமதக்ஞ்யः ஜித இந்திரியः அம்பரீஷஸ்ச நாபாவக புகுஜாத்தே சிரம் மஹீம். 2 ஸ்லோகம் மற்ற எழுதியிருக்கார் உரைநடையிலிருந்து. பகைவர்க்கமாகிய குற்றங்களை ஒழித்து பொறியடக்கம் மேற்கொண்ட ஜமதக்கினி புதல்வனாகிய பரசுராமனும் நாபாகன் புதல்வனாகிய அம்பரீஷனும் புகுஜாத்தே சிரம் மஹீம் நெடுங்காலம் உலகத்தை ஆண்டு இன்புற்றனர். முதல் அதிகரணம் 3ஆம் பிரகரணத்தில் குற்றம் கடிதல் என்னும் 6ஆம் அத்தியாயம் முற்றிற்று.
பரசுராமருக்கு குறிப்பு. இவர் ஜமதகினியின் புதல்வர், திருமாலின் அம்சாவதாரம். சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து பரசு பெற்றவர். வீரத்தாலும் தவத்தாலும் சிறந்தவர். இவர் ஒரு காரணத்தால் சூரிய வம்சத்து அரசர்களை அழித்து பூமியை ஆண்டு பின் கஷ்யப்பருக்கு தானம் செய்தனர். காஷ்யப்பர்னு சொல்றதை விட கஷ்யப்பர்னு சொன்னா நல்லா இருக்கும். அம்பரீஷன், இவன் சூரிய வம்சத்து நாபாகனின் புதல்வன், திருமால் பக்தியில் சிறந்தவன். திருமாலின் ஆழிப்படை உதவியால் துர்வாசரும் தன்பால் அடைக்கலம் எய்தப்பட்டவன். இதெல்லாம் புராண சில இதிகாசங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 7ஆம் அத்தியாயத்தை நாம இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம்.